பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஆலயம் உள்ள உறவுகள் இறைவனால், உணர்வின் உறவுகள் இறைவன் ஆலயம் ஆலயம். உறவுகளே உறவுகளே இறைவன் வாழ்ந்திடும் ஆலயம். தேடல்கள் சீதைந்த பொழுதிலும் துளிக்கும் நம்பிக்கை ஆலயம். உறவின் தேடல்கள் சீதைந்த பொழுதிலும் துளிக்கும் நம்பிக்கை ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருவெளிப்பாட்டிற்கு வந்துள்ள அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் பங்கேற்கும் பக்தர்களே, இறை இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இறை ஆசிரை பெற அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம் என்ற பாடலின் வரிகள் அவரின் அழைப்பின் மேன்மையை நமக்கு உணர்த்துகின்றது. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று நமது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இருகரம் விரித்து இதயத்தை திறந்து அழைக்கின்றார். நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று இயேசு சீடர்களுக்கு அன்பு கட்டளை கொடுத்தார். இயேசுவின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இறைபணி செய்து கிறிஸ்துவின் சீடத்துவ வாழ்வுக்கு சான்று பகர்ந்தார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுலடியார் எபேசு நகர மக்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று
வேண்டுகோள் விடுக்கின்றார். என்னை பின்பற்றி வா என்று இயேசு மத்தேயுவை அழைக்கின்றார். அவரும் இயேசுவை பின்பற்றி சென்றார் என்று நற்செய்தி கூறுகின்றது. நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பங்கு பேரவையில், சபை சங்கங்களில், அன்பிய கூட்டங்களில், வழிபாடுகளில் பணிபுரிய இப்படி எத்தனை வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இறைவன் நமக்கு தருகின்ற அழைப்பை ஏற்று அவருக்கு கீழ்ப்படிந்து நமது பணிவாழ்வால் நற்செயல்களால் சான்று பகர்வோம். இறையாட்சி பூங்காவை கட்டி எழுப்புவோம். அதற்கான அருளையும் ஆசிரியரையும் வேண்டி இந்த புனிதமான பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாதை வானோதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களை நம் தேவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, வரி தண்டுவோரான புனித மத்தேயுவை சொல்லற்கரிய உமது இரக்கத்தினால் திருத்தூதராக தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் வலுப்பெற்ற நாங்கள் உம்மை பின்பற்றி உம்மையே உறுதியாய் பற்றி கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறைவிடலை கட்டி எழுப்பவுமே கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 1 முதல் 7 முடிய மற்றும் 11 முதல் 13 முடியவுள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூயாவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெரும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதில்லை.
அவை கூறும் செய்தி உலகெங்கும் கடையெல்லை வரை எடுக்கின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 9 முதல் 13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவர்க்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திருச்சபையானது புனித மத்தேயுவினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்வதற்கு இன்றைய வாசகங்கள் நமக்கு சிந்திப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றன. இந்த வாழ்க்கை என்பது இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்ற மாபெரும் கொடையாக, வரமாக காணப்படுகின்றது. இந்த வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு யாரையாவது மாதிரியாக கொண்டு வாழ்ந்தாக வேண்டும். சிலர்
அரசியல் தலைவர்களை மாதிரியாக கொண்டு வாழ்கின்றார்கள். சிலர் சினிமா நட்சத்திரங்களை மாதிரியாக கொண்டு வாழ்கின்றார்கள். சிலர் சிறந்த மனிதர்களை, ஆசிரியர்களை, பெற்றோர்களை, நண்பர்களை மற்றும் சிறந்த மனிதர்களை மாதிரியாக கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி யாரையாவது மாதிரியாக கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையானது தன்னை எப்பொழுதுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த மாதிரிகள் அனைத்தையும் விட இயேசுவை நாம் மாதிரியாக கொண்டு வாழ்கின்ற பொழுது, இயேசுனுடைய பாதையிலே நாம் வாழ்கின்ற பொழுது, இயேசுனுடைய சாட்சியாக நாம் விளங்குகின்ற பொழுது பொது நலனை முன்னிலைப்படுத்துகின்ற வாழ்க்கையாக நமது வாழ்க்கை மாறுகின்றது. பொது நலனை முன்னிலைப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் விரும்புகின்றார். எனவே இந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் கொண்டு வாழ்கின்ற பொழுது இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைகின்றது. அப்படிப்பட்ட சிறந்த சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர்தான் நாம் இன்று விழா கொண்டாடுகின்ற புனித மத்தேயுவாக காணப்படுகின்றார். புனித மத்தேயு இவருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது இவருடைய வாழ்விலே எப்படி இவர் இயேசுனுடைய சாட்சியாக வாழ்ந்திருக்கின்றார், இவருடைய வாழ்வு எப்படி இயேசுனுடைய சாட்சிய வாழ்வாக அமைந்திருக்கின்றது என்பதனை இந்த நாளிலே நாம் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக, சுங்கச்சாவடியில் இரத்தம் சிந்த வைத்தவர் இயேசுவுக்காக இரத்தத்தை சிந்துகின்றார். சுங்கச்சாவடியிலே பிறருடைய இரத்தத்தை சிந்த வைத்தவர் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையிலே இரத்தத்தை சிந்துகின்றார். அன்பானவர்களே, இந்த சுங்கச்சாவடி என்பது வரி வசூலிக்கின்ற ஒரு இடமாக காணப்படுகின்றது. இங்கு வரி வசூலிக்கின்ற இந்த பணியை புனித மத்தேயு செய்து வந்தார். இந்த பணியை ரோமை அரசிற்கு கீழாக இந்த பணியை அவர் செய்திருக்கின்றார். இந்த பணியால் தன்னுடைய சொந்த இனத்தாருக்கு பல்வேறு தீங்குகளை கொடுத்திருக்கின்றார். இந்த வரி வசூலிக்கின்ற பணியால் தன்னுடைய இனத்தாரை பல நேரத்திலே அவர்களுக்கு துரோகத்தை செய்திருக்கின்றார், அவர்களுக்கு துன்பங்களை கொடுத்திருக்கின்றார், அவர்களுக்கு பல்வேறு விதமான துயரங்களை கொடுத்திருக்கின்றார். எனவே புனித மத்தேயுவை குறித்து மக்கள் இவர் ஒரு பெரும் பாவி என்றுதான் எல்லோருமே அவரை பற்றி கருதினார்கள். ஆனால் புனித மத்தேயுவிடத்திலே அழகான எழுத்து திறமை காணப்பட்டது. புனித மத்தேயுவிடத்திலே அழகான நுட்பத்திறன் கொண்டிருந்தார். புனித மத்தேயும் இறையாட்சிக்காக எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து இயேசுனுடைய பணியை செய்வதற்கு தேவையான மன உறுதியையும் மன ஆற்றலையும் அவர் கொண்டிருந்தார். எல்லோரும் அவரை வெறுத்தார்கள், எல்லோரும் அவருடைய பணியை ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவருக்குள்ளே ஏதோ ஒன்று யாரிடத்திலும் இல்லாதது இருக்கின்றது என்பதனை அவர் உணர்ந்தார். எசாயா 43 அதிகாரம், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகின்றேன் என்று எசாயா புத்தகம் கூறுகின்றது. இந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவர் இயேசுவும் புனித மத்தேயுவின் மீது அன்பு கொண்டார். எனவே ஆண்டவர் இயேசு அவர் மீது கொண்ட அந்த அன்புதான் இயேசுனுடைய பணியிலே அவரோடு உடன் பயணிக்க அவருக்கு உதவி செய்தது. இயேசுனுடைய உயிர்ப்புக்கும் விண்ணேற்றத்திற்கும் புனித மத்தேயு ஒரு சாட்சியாக மாறுகின்றார். இயேசுனுடைய நற்செய்தியை உலகெங்கும் புனித மத்தேயு எடுத்துரைக்கின்றார். அத்தோடு இரத்தம் சிந்தி மறை சாட்சியாக இயேசுவுக்காக, இயேசுனுடைய நற்செய்திக்காக அவர் மரிக்கின்றார். ஆக அன்பானவர்களே, புனித மத்தேயு எப்படி இயேசுனுடைய சாட்சியாக விளங்கி இருக்கிறார் என்றால், சுங்கச்சாவடியிலே பிறருடைய இரத்தத்தை சிந்த வைத்தவர் இயேசுவுக்காக இரத்தத்தை சிந்தியதன் வழியாக இயேசுனுடைய சாட்சியாக அவர் விளங்கி இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது புனித மத்தேயு எப்படி இயேசுனுடைய சாட்சியாக அவர் விளங்கி இருக்கிறார் என்றால், என்னை பின்பற்றி வா என்று கூறிய உடனேயே அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் புனித மத்தேயு செல்கின்றார். மத்தேயு சுங்கச்சாவடியிலிருந்து கிடைக்கின்ற அந்த வருமானத்திலே ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்திலே வாழ்ந்து வந்தவர். தான் செய்கின்ற அந்த தொழில்
தவறு என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் செய்கின்ற அந்த தொழிலானது தவறு என்று உலகோர் அனைவருக்கும் தெரியும். எனவே அந்த தொழிலிருந்து கிடைத்த அந்த வருமானத்திலே சுகபோகமாக தன்னுடைய வாழ்வை அவர் மேற்கொண்டார். இவ்வாறு பணத்தின் பிடியில் இருந்த மத்தேயு இயேசு அழைத்த உடனேயே தன்னுடைய பணம், தன்னுடைய பணி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவினர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவினுடைய சீடராக அவர் மாறுவதற்காக இயேசுவின் பின்னால் அவர் பயணம் மேற்கொள்கின்றார். சீடத்துவம் என்பது ஒரு பிழைப்பு அல்ல, மாறாக சீடத்துவம் என்பது ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படுகின்றது. சீடத்துவம் என்பது ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவையை சுமந்து அவர் பின்னால் செல்வது. சீடத்துவம் என்பது துன்பங்களும் துயரங்களையும் சந்தித்து இயேசுனுடைய நற்செய்தியை இந்த உலகோருக்கு எடுத்துரைப்பது என்பதனை புனித மத்தேயு நன்கு தெரிந்துதான் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவின் பின்னால் அவர் செல்கின்றார். ஆக இயேசுனுடைய நற்செய்திக்காக இரத்தத்தை புனித மத்தேயு சிந்தியதன் வழியாகவும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பற்றி பிடித்த காரணத்தினாலும் தான் அவர் இயேசுனுடைய ஒரு தலை சிறந்த சாட்சியாக வாழ்ந்திருக்கின்றார். இயேசுவின் சாட்சியாக வாழ்பவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற பரிசு என்ன? இயேசுனுடைய சாட்சியாக வாழ்பவர்களுக்கு கடவுள் என்னதான் கொடுக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வீட்டிலே வந்து அவர் விருந்து உண்ணுகின்றார். யார் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சியாக வாழ்கின்றார்களோ, யார் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்திக்காக வாழ்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் இறையாட்சியை இந்த உலகோர் அனைவருக்கும் எடுத்து கூறுகின்றார்களோ அவர்கள் அனைவருடைய வீட்டிலும் ஆண்டவர் இயேசு விருந்துண்ணுவதுதான் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பரிசாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த விருந்து என்பது உறவினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. வீட்டில் விருந்துண்ணுவது நானும் உங்களில் ஒருவன் என்பதனை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஒரு வீட்டிலே நாம் சென்று உணவு உண்ணுவது உங்களோடு நானும் இருக்கின்றேன் என்பதனை நமக்கு கூறுகின்றது. மத்தேயுனுடைய வீட்டிலே ஆண்டவர் இயேசு விருந்துண்ணுவதற்காக செல்கின்றார். அந்த விருந்தை அவர் பங்கு கொள்வதன் வழியாக மத்தேயுவோடு நான் உடனிருக்கின்றேன், உன்னுடைய நற்செய்தி பணிக்காக உன்னோடு நான் இருக்கின்றேன், நீ அஞ்சாதே கலங்காதே என்கின்ற ஒரு புதிய ஆற்றலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த விருந்துண்ணுதல் நிகழ்வின் வழியாக புனித மத்தேயுவுக்கு பரிசாக கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இயேசுனுடைய சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே நாம் இயேசுனுடைய சாட்சியாக நான் மாற முடியுமா, அல்லது நான் இயேசுனுடைய சாட்சியாக வாழ முடியுமா என்கின்ற கேள்வியை நமக்குள்ளாக நாம் கேட்கின்ற பொழுது நாம் செய்கின்ற குறைகள் நமக்கு நினைவுபடுத்துகின்றோம். எனவே நான் இயேசுனுடைய சாட்சியாக மாற முடியாது என்று நினைக்கின்றோம். அதே போன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களை நினைவுபடுத்தி நான் இயேசுனுடைய சாட்சியாக மாறவே முடியாது என்று நாம் கருதி நம்முடைய வாழ்வை அவ்வாறு முடித்து விடுகின்றோம். ஆனால் நாம் எதை குறை என்று விளக்குகின்றோமோ, நாம் எதை குறை என்று சொல்கின்றோமோ அதைத்தான் ஆண்டவர் இயேசு அழகாக செம்மைப்படுத்தி அழகாக பண்படுத்தி அவர்களுக்கு வாழ்வை கொடுப்பதை நாம் விவிலியத்திலிருந்து பார்க்கின்றோம். நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்று கூறுகின்றார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் குறை என்று கருத வேண்டாம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நான் பாவம் புரிந்தவன், எனவே என்னால் இயேசுனுடைய சாட்சியாக இயேசுனுடைய கருவியாக மாற முடியாது என்கின்ற எண்ணத்தை நாம் ஒவ்வொருவருமே நமக்குள் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஏனெனில் இந்த உலகில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சியாக மாற முடியும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சியாக மாறுவதற்கு இன்றைய முதல் வாசகமானது 3 சிந்தனைகளை நமக்கு தருகின்றது. முதலாவதாக இறைமகனை பற்றிய அறிவை நாம் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக அவருடைய மக்கள் மீது ஒருமைப்பாடு உடையவராக இருக்க வேண்டும். எனவே இயேசுனுடைய சாட்சியாக யார் யாரெல்லாம் மாற முடியும் என்றால், இறைமகனை பற்றிய ஆழ்ந்த அறிவு கொண்டிருப்பவர்களும், இறைமகன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பவர்களும், இறைமகனுடைய பிள்ளைகள் மீது ஒருமைப்பாடை ஏற்படுத்துபவர்களும் தான் இயேசுனுடைய சாட்சியாக மாற முடியும். எனவே அன்பானவர்களே, நாம் அனைவருமே கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இயேசுனுடைய சாட்சியாக மாற வேண்டும். வயதில் முதிர்ச்சி அடைவது அல்ல, கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இயேசுனுடைய சாட்சியாக மாற வேண்டும். எனவே இயேசுனுடைய சாட்சியாக மாறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்த வர வேண்டி இந்த பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று
நமது மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நல்லாயனாம் இறைவா, திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களது நற்செய்தி பணியில் நீர் உடனிருந்து வழிநடத்தவும் உடலுள்ள சுகத்தோடு காத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்பதை தாருமே செய்யா, நாங்கள் கேட்பதை தாருமே செய்யா. ஞானத்தின் இருப்பிடமே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களை உமது கரத்தில் தந்து ஜெபிக்கின்றோம். இவர்கள் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஏழை மக்களுக்காக நல்ல திட்டங்களை தீட்டவும் நாட்டை அமைதியான பாதையில் வழிநடத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருமகனே, கேட்பதை தாருமே செய்யா, நாங்கள் கேட்பதை தாருமே செய்யா. உலகின் ஒளி நானே என்று கூறிய இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற மக்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், எதிர்பார்க்கும் நன்மைகள் அனைத்தும் கிடைக்கவும் குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் தங்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருமகனே, கேட்பதை தாருமே செய்யா, நாங்கள் கேட்பதை தாருமே செய்யா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறிய இறைவா, மாதா தொலைக்காட்சியில் பணிபுரிகின்ற பணியாளர்கள், அருள் தந்தையர்கள், தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காக உதவி செய்கின்ற நல்ல உள்ளங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலத்தையும் தேவையான எல்லா அருள் வரங்களையும் கொடுத்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருமகனே, கேட்பதை தாருமே செய்யா, நாங்கள் கேட்பதை தாருமே செய்யா. வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, மருத்துவமனைகள் மற்றும் வீடுகளில் நோயினால் வேதனைப்படும் மக்களை கண்ணோக்கி பாரும். மற்றும் பலவித கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், வேதனைகள், சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக காத்திருப்போர் அனைவருக்கும் நேரே ஆதரவாக இருந்து கண்மணி போல் காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருமகனே, கேட்பதை தாருமே செய்யா, நாங்கள் கேட்பதை தாருமே செய்யா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாருமே செய்யா, நாங்கள் கேட்பதை தாருமே செய்யா. நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அனைவரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி அமைதியாக சற்று நேரம் இறைவனுடைய பாதத்திலே ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறை பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர்
நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம் காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம். என்னை படைத்தே இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தே இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மத்தேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் எம்பேண்டல்களையும் பலி பொருட்களையும் உம்மிடம் கொண்டு வந்து பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களின் போதனையால் நீர் வளப்படுத்திய நம்பிக்கையில் உமது திரு அவையை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இன்றும் உள்ளாயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தே வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். அன்பு ஆண்டவரே, இந்த பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற எமது பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் வேண்டுதலை கேட்டருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பெருங் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மத்தேயு தமது இல்லத்தில் மீட்பரை விருந்தினராக மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். மீட்பளிக்கும் அம்மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்கள் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மீட்புக்கு அழைக்க வந்த கிறிஸ்துவின் திருவுணவால் என்றும் புத்தீர் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.